ஓசூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலை கோயில் தேர் திருவிழா பால் கம்பம் நட்டு கோலாகல துவக்கம். தேரோடும் சாலையில் புதுப்பித்து தர அரசுக்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் அமைந்துள்ள பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலை திருக்கோயிலில் வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளில் திருக்கோயில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர் திருவிழாவின் துவக்க நாளான இன்று பால்கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருத்தேர் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகருக்கு பலவிதமான நறுமண திரவியங்களைக் கொண்டு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து திருத்தேர்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்பட்டது. பின்னர் பால்கம்பத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தேரின் மீது கட்டப்பட்டு பால்கம்பம் நடவ நிகழ்ச்சியானது ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோயில் நிர்வாகத்தினர் முன்னிலையில் நடந்தேறியது. சிவசங்கர் நாமியா ஆதி நாமியா சிவகாத்ராஜாய நம. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிஜேபி முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகராஜ் மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் திருமதி கிருஷ்ணவேணி ராஜி கணவர் ராஜி ஆகியோர் தெரிவிக்கையில், இன்றைய தினம் ஒசூர் மாநகரில் அருள்மிகு ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலுடைய தேர் திருவிழா துவக்க விழா இன்றைய தினம் 30ஆம் தேதி பால்கம்பம் நடும் விழா இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த திருவிழா வருகின்ற 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி தேர் திருவிழாவாக மிக சிறப்பான முறையில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு கடவுள் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் அவருடைய தேர் திருவிழா 3ஆம் தேதி நடைபெறுகிறது. வழக்கமாக எப்பொழுதும் தேர் திருவிழா காலை 10 மணிக்கு துவங்க இருக்கும், மாலை 5-6 மணிக்கு முடிவடையும். இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக அன்றைய தினம் சந்திரகிரகணம் இருப்பதால் காலை 5:30 மணிக்கு தேர் திருவிழா துவங்க இருக்கிறது. மதியம் 1:30 மணிக்கு நிறைவடைந்து 2 மணிக்கு இந்த கோயில் நடை சாத்தப்படுகிறது. மக்கள் தரிசனத்திற்காக மறுநாள் காலை 4:30 மணிக்கு மக்கள் தரிசனத்திற்காக துவக்கப்படுகிறது. மொத்தம் 3 தேர்கள் இங்கே விநாயகரை வழிபட்டு அந்த பூத்தேரில் 3ஆவது தேராக வலம் வரும். இந்த 3 தெய்வங்களும் வந்து இடம் சேரக்கூடிய நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இந்த வருடம் மாத்திரம்தான். காரணம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்திரகிரகணம் இருப்பதால் புரிந்து கொண்டு காலை 5:30 மணிக்கெல்லாம் அனைவரும் வந்து இந்த தேர் திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆணையரம், மேயரம், அப்புறம் இபிஐ சேர்ந்த டிஇ எல்லாருமே வந்து தேர் சுற்றி வர பாதையில் எல்லாமே ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு பண்ணும்போது தார் சாலை அங்கங்கே போயிட்டுருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. இதை வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த தார் சாலையை ஒரு 15 நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு வந்து மேயர் சொல்கிறாரு. கமிஷனர் இருந்தார். எல்லாமே வந்து சார் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே இந்த சாலையை வந்து போட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க.
சரி, அதுக்கப்புறம் மக்களுக்கு பயன்பாட்டில் வர்ற பாத்ரூம், அதாவது மொபைல் டாய்லெட்டு, இதெல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. ஈபியில் வந்து லைன் எல்லாம் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, 15 நாள் ஆச்சு. நான் வந்து கிட்ட வந்து முறையிட்டேன். சார், 15 நாள் ஆச்சு, திருவிழா வந்து இன்னும் வந்து 1 மாதம்தான் இருக்குது. நீங்கள் சாலை போடணுன்னா இப்போ போட்டால் தானே சார், இன்னும் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னு கேட்குறேன். சார், எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை. இந்த தேர் வந்து போகிற பாதை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 5 வருஷம் ஆனால் தான் போட முடியும். நாங்கள் சார், அது எங்களுக்கு தெரியும். மேயரும் கமிஷனரும் வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த தார் சாலை அமைச்சு தர்றோன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சார், அதே கமிஷனர் தான் சொன்னார் எங்களுக்கு, அந்த ரோடு போட முடியாதுன்னு சொல்லிவிடுங்க, பேட்ச் ஒர்க் வேணும்னா பண்ணித்தர்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து விளம்பரத்துக்கோசரம் தான் சொல்லிட்டு போனீங்களா? ஒரு 15 நாளுக்கு முன்னாடி எல்லா ஊடக நண்பர்களும் இருந்தீங்க இங்கே, விளம்பரத்துக்கு தான் சொல்லிட்டு போனீங்களான்னா, சார் அது எனக்கு தெரியாது சார், நீங்கள் எந்த கமிஷனரை கேளுங்கன்னாங்க. கமிஷனருக்கு ஃபோன் போட்டோம், கமிஷனர் எடுக்கலை. மேயருக்கு ஃபோன் போட்டோம், அமைச்சருடைய மீட்டிங்கில் இருக்கிறேன், நான் வந்து கூப்பிட்றேங்க ராஜேனர், இப்போ வரலையும் கூப்பிடல. இப்போ ஃபோன் போட்டோம், இப்போ மீட்டிங்கில் இருக்கானுங்க. தயவுசெய்து இந்த உடைய தேர் உடைய வந்து 40,000-50,000 கேஜி உடைய கிலோ இந்த தேர் எல்லாமே போய் பாருங்கள், எல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. சார், இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு எல்லாம் கூட்டம் கூடிடும். 5:30 மணிக்கு தேர் இழுக்கிறாங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் கூட்டம் கூடிடும். அந்த ஒரு இருட்டு டைமில் இந்த குண்டும் குழியுமா இருக்கும்போது 40 டன்னுலேருந்து 50 டன் வரலையும் இருக்குது இந்த தேர். எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் என்ன சார் ஆகுது? சந்திராகரகணம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. அப்போ 1:30 மணிக்குள்ளே நம்ம வந்து தேர் புறப்பட்டு அந்த இடம் சேரணும். இப்போ வரலையும் அந்த நடவடிக்கை இல்லை. இந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மேயரும் சரி, இந்த ஆணையரும் சரி, போர்க்கால அடிப்படையில் வந்து இந்த சாலையை அமைச்சு முடிச்சு கொடுத்தா தான் இது வந்து நாம் வந்து இந்த 1:30 மணிக்குள்ளே வந்து இந்த தேரை வந்து இடம் சேர்த்த முடியும். எதனால் இதை நிராகரிக்கிறாங்கன்னு தெரியல. தயவுசெய்து உங்கள் ஊடக நண்பர் வாயிலாக நீங்கள் வந்து தெரிவிக்கணும். இந்த ஒரு 15 நாளில் இந்த தார் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.